ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்கள். ஓகே, நேற்று வந்து ஒரு நல்ல பேட்டர்னு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். நேற்று என்னென்னா, நேற்று எடுத்த மாதிரி தான் இன்றைக்கும் பாருங்கள். நேற்று நம்ம வந்து நம்ம ஒரு போர்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, இங்கே வந்து பி போர்டு பாருங்கள். இங்கே வந்து பி போர்டு 7, இந்த பி போர்டு 7 அடிச்சுட்டு அது என்ன பண்ணான்னா 4 நாள் விட்டு ஏ போர்டு 7 சொல்லி அடிச்சிருப்பான். பி போர்டு 7, 4 நாள் விட்டு ஏ போர்டு 7, இங்கே பி போர்டு 1, திரும்ப 4 நாள் விட்டு ஏ போர்டு 1 சொல்லி கரெக்டாக வந்து இந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான். பி போட்டு ஏ போர்டு, பி போட்டு ஏ போர்டு. இப்போ இங்கே பி போர்டு 5ன்னு இருக்குது. அது 4 நாள் விட்டு ஏ போர்டு 5னா அந்த 4 நாள் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இங்கே ஏ போர்டு பாருங்கள். ஏ போர்டு 1ன்னு இருக்குது. ஏ போர்டு 1 5 நாள் விட்டு பி போர்டு 1. ஓகேவா, ஏ போர்டு 1 5 நாள் விட்டு பி போர்டு 1. இப்போ இங்கே ஏ போர்டு 7ன்னு இருக்குது. திரும்ப 5 நாள் விட்டு பி போர்டு 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ பி போர்டு 7 வரலாம். அப்போ பி போர்டு 7 வந்தால் நமக்கு ஏ போர்டு என்ன வரும் பார்ப்போம். ஏன்னா ஒரு போர்டாக எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ ஏ போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே சி போர்டு பாருங்கள். 7 அதுக்கு பவர் வந்து 2 சொல்லி அடிச்சிட்டா. 7க்கு பவர் 2. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6, 6க்கு பவர் வந்து 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 5க்கு பவர் 0 சொல்லி ஒரு 3 பேர் வந்து முடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ என்னென்னா இதுலேருந்து எங்கே முடித்தானோ இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கிறான். இப்போ இங்கே ஏ போர்டு பாருங்கள் 0, அந்த 0க்கு பவர் வந்து சொல்லி 5 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏ போர்டு 6, இந்த 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1, அதையும் முடிச்சிட்டான். இப்போ கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ 7க்கு பவர் வந்து 2. அப்போ இன்றைக்கி ஏ போர்டு 2 வந்தால் இந்த 3 பேர் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். இங்கே சி போல் அடித்த மாதிரி தான். சி போல் எங்கே முடித்தானோ இங்கே ஏ போல் அங்கே ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பித்தானா அந்த 3 பேர் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு வந்து 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 வந்தால் நமக்கு வந்து பி போர்டு ஆல்ரெடி 7 எடுத்ததுனால ஏ போர்டு 2. அப்போ 27 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபி. அப்போ 27 வந்தால் நமக்கு சி போர்டு என்ன வரும் பார்க்கலாம். இப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஏசி பாருங்கள். ஏசி வந்து 56, ஏசி 66, அப்போ ஏசி 76 வரணும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா இங்கே நல்லா நோட் பண்ணி இங்கே ஏசி 56, ஏபி 56 இருக்குது. அப்போ நம்ம ஏபி 56 எடுத்துக்கலாம். இங்கே ஏசி 66, இப்போது பிசி 76. அப்போ நமக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து 3 நாள் கேப்பு 56, 66, 76. ஏபி 56, ஏசி 66, பிசி 76. அப்போ நமக்கு 76 வந்தால் கரெக்டாக லாக் ஆகும். அப்போ 276 சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே கொடுத்த நம்பர் நினைக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக வந்து கெஸ்ஸிங்கில் வரதுனால இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து 276 ஒரு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு பேட்டர்னு அதுவும் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து சிங்கிள் ஃபாலோயிங் நம்பர் தான். இது இன்றைக்கி வந்து கரெக்டாக லாக் ஆகுது. என்னென்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள். ஏ போர்டு 7, இங்கே ஏ போர்டு 7, இங்கே சி போர்டு 7 அடிச்சிட்டான். ஏ போர்டு 7க்கு ஒரு சி போர்டு 7 அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு 1, அதுக்கு ஒரு சி போர்டு 1 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே சி போர்டு 9, ஒரு ஏ போர்டு 9 வரது வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏ போர்டு 5, இங்கே ஒரு சி போர்டு 5 வந்தால் கரெக்டாக வந்து இந்த 4 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பரோ அதே தான் சி போர்ட்லேயும் இருக்கும். அப்போ வந்து ஏசி வந்து 95 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 95 வரலாம், இல்லைனா பவரில் வரலாம். என்னென்னா நம்ம ஏற்கனவே ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். அது வந்து இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. 900 சொல்லி ஒரு நம்பர். என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 41. ஏசி 41க்கு ஏசி வந்து 00 கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு. இங்கே பிசி 41, அதுக்கு பிசி வந்து 00. அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பிசி வந்து 00 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 900 இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா, இந்த 2 நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலாம், வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுனால கொடுக்குறேன். இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கண்டிப்பாக வந்து 3 நம்பரில் வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஏபிபிசியே ட்ரை பண்ணலாம். ஏன்னா 3 நம்பர் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிறது பெரிய விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மிஸ் ஆகிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 நம்பரை வந்து ட்ரை பண்ணுறதால நீங்கள் பிரித்து விளையாடுங்க. ஏபிபிசி பிரித்து விளையாடுங்க. ஓகே, வின் பண்ணுறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 276, அப்புறம் பார்த்தீங்கன்னா 900. இந்த 2 நம்பர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஜி, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.